ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருது சம்திங் இஸ் ராங்குன்னு. சரி, அவளை பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறமா நான் உங்களோட பேசணும். என்ன பேசணும்? நம்ம தான் இந்த 2-3 நாளும் எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம். என்ன பேசணும் உனக்கு அப்படின்னு. இல்லை, நான் உங்களோட பேசணும். நீங்கள் பழைய ஆள் மாதிரி இல்லை, நான் காதலிச்ச ஆள் நீங்கள் இல்லை அப்படிங்கிற. என்ன விஷயம் இது? இல்லை, உங்கள் காதல் வேற பக்கம் போயிருக்குதுன்னு நான் பார்த்தேன். அவனுக்கு டக்குன்னு ஐயோ அப்படின்னு ஆயிடுது. அதிர்ச்சி தான். அவன் செய்யறது அவனுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தானே செய்யறாங்க. அப்போது இவ சொல்கிறான், அந்த பொண்ணு யாரு, உங்களுக்கும் அவளுக்கும் என்ன? ஐயோ, அவள் கலீகுன்னு சொல்கிறேன், நீ ஏன் சந்தேகப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அவன் கிளம்பி அவன் ஊருக்கு போயிடுறான் வேலைக்குன்னு. இவ இங்கே இருக்கா. பார்க்குறான், கொஞ்சம் கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் வந்துக்கிட்டு இருந்தான், 2 வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்துட்டு இருந்தான். அப்படியே குறைஞ்சிருது. மாதம் ஆனாலும் எனக்கு வேலை டைட்டாக இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் ஷெட்யூல் என்னால் முடிக்க முடியல, அது இதுன்னு சொல்கிறான். ஃபோன் பேசுகிற நேரம் குறைஞ்சு போயிடுது. வந்தாலும் குழந்தைய கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படிங்கிறேன். ஸோ இவளுக்கு நல்ல கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் மனசாட்சியை கேட்டிங்கன்னா அதுவும் உண்மையை சொல்லும். நான் இந்த மாதிரி ஒரு ஆணை காதலிக்கலை, என்னால் இங்கே இருக்க முடியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ டு மை மதர்ஸ் பிளேஸ். நான் சென்னை போகிறேன், குழந்தைய எடுத்துகிட்டு ஒரு மாதம் போய் இருந்துட்டு வரேன் அப்படின்னு குழந்தைய கூப்பிட்டுட்டு இங்கே வரான். குழந்தைய கூப்பிட்டுட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறா, என்னுடைய கோர்ஸ் முடிய போகுதப்போ, அந்த கோர்ஸை ஏதோ முடியும் போது நான் இங்கே இருக்கிறேன், இங்கேயே எனக்கு பார்த்தேன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், நான் குழந்தைய இங்கே எங்கேயாவது நான் வேலைக்கு போடுறேன், இதை படிக்கிறதுக்கு போடுறேன், ஸ்கூலில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே சேர்க்கணும்? அங்கே தானே அம்மா அப்பா இருக்காங்க, நீ அம்மா அப்பா கிட்ட இரு. இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாட்ட நிற்கிறதுலையோ இல்லை அங்கே வேலை செய்கிறதுலையோ எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்கே ஏன் நான் போகிறேன்னு, நீங்கள் வருவீங்கிறதுக்காகத்தான் நான் அங்கே இருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன், நான் செய்கிறேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்தால் தானே நான் அங்கே இருக்கணும். நீங்களே வரலன்னா நான் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? ஐ நோ வாட் யூ ஆர் டூயிங். நோ யூ ஆர் ஸ்லாண்டரிங் மீ அப்படின்னு அவன் சொல்கிறான். முடியாது. சரின்னு சொல்லிட்டு இவ இங்கேயே இருந்துடுறா. பையனை ஸ்கூலுக்கு போடுறான்.